ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா அடுத்த வாரத்தில் வரக்கூடிய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். சௌந்தர்யா கிட்டக்க ஹேமா கேட்குறாங்க, என்னோட டேடி சொன்னார் பாட்டி, லக்ஷ்மியோட அப்பா இனிமேல் வரவே மாட்டாராமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சமையலம்மா லக்ஷ்மியோட அப்பா கண்டிப்பாக வருவாருன்னு சொல்கிறாங்க. யார் பாட்டி உண்மை சொல்கிறாங்க, யார் பாட்டி பொய் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. சௌந்தர்யா ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா ஹேமா கிட்டக்க சொல்கிறாங்க, உன்னோட சமையலம்மா லக்ஷ்மியை சமாதானப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அவங்க தாம்மா பொய் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி அப்படின்னு சந்தோஷப்பட்டு ஹேமா அங்கேருந்து போகிறாங்க. அடுத்ததாக அகிலன் சௌந்தர்யா கிட்டக்க சொல்கிறாரு, அஞ்சலி அவளோட அம்மா வீட்டில் இருக்கிறாம்மா, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேம்மா அவளை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே ஹேமா சொல்கிறாங்க, நானும் உங்கள் கூட வரேன் சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியோட வீட்டுக்கு ஹேமாவும் போகிறாங்க. அகிலன் அஞ்சலிக்கு கால் பண்ணி, ஹேமாவும் நானும் உங்களோட வீட்டுக்கு வந்துட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே அஞ்சலியோட அம்மா வேகமாக பாரதியும் கண்ணம்மாவும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ செவத்தில் மாட்டியிருக்கு, அது வேகமாக எடுத்துடுறாங்க. அதை கொண்டு போய் ஹேமா கண்ணில் படாத மாதிரி ஒழிச்சு வச்சிடுறாங்க. அடுத்ததாக ஹேமாவும் அகிலனும் இப்போ அஞ்சலியோட வீட்டுக்கு போயிடுறாங்க. நான் உங்ககிட்டக்க ஒரு விஷயம் பேசுகிறதுக்காக தான் வந்திருக்கேன் சித்தி அப்படின்னு ஹேமா சொல்கிறாங்க. என்ன விஷயம் சொல்லு ஹேமா அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க. நான் என்னோட டேடிக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே எல்லாருமே சிரிக்கிறாங்க. எதுக்காக சிரிக்கிறீங்க? நான் சமையல் அம்மாவை தான் டேடிக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்னு ஹேமா சொல்கிறாங்க. கேட்ட உடனே அஞ்சலியோட அம்மா அப்பா அகிலன் எல்லாருக்குமே ஷாக் ஆயிடுது. அஞ்சலி கிட்டக்க ஹேமா சொல்கிறாங்க, நீங்கள் தான் சித்தி டேடி கிட்டக்க இந்த விஷயத்தை பற்றி பேசி சம்மதம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே அஞ்சலி, சரிம்மா நான் உன் டேடிட்ட பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்ததான் அகிலன் சௌந்தர்யா கிட்டக்க வந்து சொல்கிறாரு, அஞ்சலி கிட்டக்க இன்னைக்கு ஹேமா என்ன சொன்னான்னு தெரியுமாம்மா? அண்ணனுக்கு கண்ணம்மா அண்ணியை ஹேமா கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாளா அப்படின்னு சொல்கிறாரு. சௌந்தர்யா நினைக்கிறாங்க, நம்ம பிளான் பண்ண மாதிரியே கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சே அப்படின்னு நினைக்கிறாங்க. வேணுக்கிட்டக்க சொல்கிறாங்க சௌந்தர்யா, ஹேமாவுக்காக பாரதி என்ன வேணாலும் பண்ணுவான், கண்டிப்பாக கண்ணம்மாவை கல்யாணம் கூட பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அடுத்ததாக ஸ்கூலில் நடக்கிறத காமிக்கிறாங்க. ஹேமா லக்ஷ்மி கிட்டக்க, நான் உங்ககிட்டக்க ஒரு விஷயம் பேசணும் லக்ஷ்மி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே, நீ கோபப்படக்கூடாது லக்ஷ்மி அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்னோடய ஃப்ரெண்டு ஹேமா, நான் எதுக்காக உங்ககிட்டக்க கோபப்பட போகிறேன் அப்படின்னு லக்ஷ்மி கேட்குறாங்க. உன்னோட அப்பா இனிமேல் வரவே மாட்டார் அப்படின்னு என்னோட டேடி சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க ஹேமா. கிட்டக்க ஒரு விஷயம் கேட்கட்டுமா அப்படின்னு தயங்கி கேட்குறாங்க ஹேமா. பயப்படாமல் கேளு ஹேமா அப்படின்னு லக்ஷ்மி சொல்கிறாங்க. எனக்கும் அம்மா கிடையாது, உன்னோட அப்பாவும் இனிமேல் வரமாட்டார், நம்ம 2 பேரும் சேர்ந்து உன்னோட அம்மாவுக்கும் என்னோட டேடிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க ஹேமா. கேட்ட உடனே லக்ஷ்மிக்கு பயங்கரமாக கோபம் வந்துடுது. உனக்கு எவ்வளோ திமிர் இருந்தால் இப்படி கேட்ப அப்படின்னு கோபப்படுறாங்க லக்ஷ்மி. என்னோட டேடி வரமாட்டாருன்னு யார் சொன்னது? என்னோட டேடி எங்கே இருக்கிறாரு அப்படின்னு நான் கண்டிப்பாக தேடி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை பற்றி நீ இனிமேல் என்கிட்ட கேட்கவே கூடாது அப்படின்னு கோபப்பட்டு அங்கேருந்து போயிடுறாங்க லக்ஷ்மி. ஹேமாவுக்கு இப்போ மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. சமையல் அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா டேடி ரொம்ப சந்தோஷமாக இருப்பார் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் அதில் லக்ஷ்மிக்கு சம்மதம் இல்லை, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு மனசு ரொம்ப வருத்தப்படுறாங்க. பாரதி இப்போ லஞ்ச் எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு வராரு. லக்ஷ்மி அங்கே உட்காந்துட்ருக்கிறத பார்க்குறாரு. நேரம் அப்படி தனியாக உட்காந்துட்ருக்குறேன், ஹேமா எங்கே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. லக்ஷ்மி ரொம்ப கோபமாக, அவள் எங்கே இருக்கிறாருன்னு எனக்கு தெரியாது அங்கிள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னாச்சு, இவன் எதுக்காக கோபப்படுறான் அப்படின்னு நினச்சிட்டு பாரதி அங்கேருந்து போயிடுறாரு. அடுத்ததாக கண்ணம்மா வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. நைட் நேரத்தில் கண்ணம்மா தூங்கினதுக்கப்புறம் லக்ஷ்மி ஏதாவது அவங்க அப்பா பற்றின க்ளூ கிடைக்குமா அப்படின்னு தேடி பார்த்துட்டே இருக்கிறாங்க. அம்மாவோட பர்ஸில் ஏதாவது வச்சுருக்கிறாங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணம்மாவோட பர்ஸை எடுத்து பார்க்குறாங்க. அதில் ரேஷன் கார்டு இருக்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க லக்ஷ்மி. இதில் பாரதியோட அட்ரஸ் இருக்கிறத பார்த்த உடனே லக்ஷ்மிக்கு சந்தோஷம் தாங்கவே முடியலை. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நாளைக்கு காலையில் எப்படியாவது இந்த அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சி போகணும், என்னோட அப்பா அங்கே தான் இருப்பார் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்ததாக காலையில் வேகமாக ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க லக்ஷ்மி. நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணம்மா கிட்டக்க. குமாரனே வந்துடுவார் லக்ஷ்மி, வெயிட் பண்ணு அப்படின்னு கண்ணம்மா சொல்கிறாங்க. பரவாயில்லம்மா, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நானே நடந்து போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து போயிடுறாங்க லக்ஷ்மி. அடுத்ததான் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.